விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமத்தில் அமர்ந்த புத பகவானால் பலமான லாபமும் யோகமும் பெறக்கூடிய கன்னிராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, அதாவது 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து புத பகவானும், 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க போகிறார். யோகம் உண்டு. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா? அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும், மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும், அதன் பின்பு பூர நட்சத்திரமும், மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமைக்கு 29/1/2024 திதி தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்று சித்தயோகம், மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம், அன்று சங்கடகர சதுர்த்தி. அடுத்தபடியாக 30/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய நாள். அந்த 30/1/2024 அண்ணல் மகாத்மா காந்திஜியுடைய நினைவு தினம். அடுத்து 31/1/2024 புதன்கிழமைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி, ஹஸ்த நட்சத்திரம். புதன்கிழமையாக இருந்தாலும் அன்றைய தினம் மரணயோகமும் கரிநாளும் வருவதால் ஒரு மத்தியமான நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக 1/2/2024, அதாவது ஆங்கில மாதத்தின் மாதப்பரப்பு பிப்ரவரி மாதம் துவங்குகிறது. 1ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும், சித்திரை நட்சத்திரமும், சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக வியாழக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது 2/2/2024 மதியம் 1 மணி வரை சப்தமி திதி இருக்கிற காரணத்தினால மதியம் 1 மணி வரை சுப முகூர்த்த நாள். அன்றைக்கி சுப முகூர்த்த நாளாக கருதப்படுகிறது. அந்த 1 மணிக்கு மேலே அந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. அன்று முழுவதுமே சுவாதி நட்சத்திரம். அது அமிர்த யோகம் கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு 3/2/2024 திதி மதியம் 1 மணி வரை தேய்பிறை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. அன்ற நட்சத்திரம் முழுவதுமே விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார கிரக நட்சத்திர அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும். அதன் கடைக்கூடி பார்க்குறப்ப பொருளாதாரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையோடு செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். நல்ல பலமான விஷயம். அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தபோதிலும் அட்டமாதிபதியாகிய செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினாலும் அந்த பாக்கியங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிற யோகங்கள் இருந்தாலுமே அது தேவையில்லாத ஒரு விரய செலவில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளோ, அல்லது கடனுக்கோ வேறு விரைய செலவுகளுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பொருளாதாரம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் குடும்ப வர வட்டிக்கோ, அல்லது தவணை கட்ட வேண்டிய இருந்துச்சுனாலோ, அல்லது கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ, இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் சுபமாக விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் செவ்வாயோட சேர்க்கை அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று.
ரெண்டாவது வந்து பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் அது சூரியனோட சேர்ந்திருக்க காரணத்தினாலையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலையும் குறிப்பாக தொழிலுக்காக விரயங்கள் சுப விரயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வந்து மேற்கொண்டு ஏதாவது வந்து நல்ல முயற்சி செய்யலாமாங்கிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நல்ல அருமையான வாரம். ஏன்னா நீங்கள் நினச்ச பல விஷயங்கள் பணி மாறுதலாக இருக்கலாம், அல்லது இடம் விட்டு இடம் மாறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது வந்து இருக்க இடத்துலேயே வந்து ப்ரொமோஷன் வேறு ஏதாவது எதிர்பார்த்து செய்யக்கூடிய வாய்ப்பு. இது வந்து அரசு துறை சார்ந்தவங்களுக்கும் சரி அல்லது தனியார் துறை சார்ந்தவங்களுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேலதிகாரிகள் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையும். கல்வியை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு முக்கியமான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கும். சூரிய புதன் இணைவு அரசு சார்ந்த துறையில் படிக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த அரசு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் சரி அல்லது அரசு துறை சார்ந்த தேர்வுகள் எழுதக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்துகிறாங்கன்னா மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்து உடல் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா அட்டமாதிபதி சேர்க்கை 4ஆம் இடத்துல வரும்பொழுது உடலை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அது தேவையில்லாத அந்த பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனத்தில் வந்து சின்ன பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், அல்லது வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா 4-8 சேர்க்கை எப்பயுமே வாகன விபத்துன்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்தபடி சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 2 நாள் விசேஷமான நாள். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் வர சுபமங்கலத்தை பார்க்கலாம், பேசலாம், சுப செய்திகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த யோகங்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு லாபமும் யோகமும் கணவன் மனைவியால் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும், காதலோர் இருவர் கருத்துரமித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பட் அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா விரையாதிபதி சேர்ந்திருக்கனால ஏதாவது சுப விரைய செலவுகளை மாற்றிக்கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேவையில்லை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது உடல் சார்ந்த விஷயங்களோ அல்லது வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லையோ ஏதாவது வந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும். அதே நேரத்தில் லாபங்கள் பல்கி பெருகும். என்ன தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் அதுவும் உங்கள் விருப்பப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, ஏன்னா லாபாதிபதி உங்கள் ராசியில் அமரப்போகிறார் இல்லையா, அதனால் அந்த ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப சங்கடகர சதுர்த்தி வருகிறது, தேய்பிரை அஷ்டமி வருகிறது, தேய்பிரை நவமி திதி பஞ்சமி திதி வருகிறது. அதனால் விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் சஷ்டியில் முருகப்பெருமானையும் காலபைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரு அற்புதமான இனிய வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.